வணக்கம் மாஸ்டர் நேயர்களே. நமது சென்ட்ரல் சிஸ்டத்தின் முதல் படியான வாழ்க்கை விதையாகிய லக்ன புள்ளி என்னும் நட்சத்திர வரிசையில் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம். புனர்பூசம் என்பது எப்படி ஒரு வில்லிலிருந்து எடுக்கப்பட்ட அம்பை மீண்டும் கூட்டுக்குள் வைப்பதோ அதுபோல இழந்ததை மீண்டும் பெறுவதும் சரி செய்வதும் இவர்களுடைய சிறப்பு. அப்படிப்பட்ட இவர்களுடைய பொதுவான பண்புகள் எதை பழையபடி பொலிவாக்கும் ஆற்றல் கொண்டவர்கள். ஒரு விஷயத்தை ஒரு முறை பார்த்துவிட்டு விடாமல் திரும்ப திரும்ப செய்து அதில் மாஸ்டர் ஆகக்கூடிய கேப்பபிலிட்டி உள்ளவர்கள். மற்றும் பயிற்சி கொடுப்பது, கவுன்சிலிங், கோச்சிங் போன்ற துறைகளில் இவர்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. நல்ல ஒரு பயிற்சியாளராக வருவதற்கான வாய்ப்புகள் மிக ஆரம்பமாக உள்ள அம்சம் உள்ள நட்சத்திரம் இந்த மிருகசீரிடம் நட்சத்திரம். புனர்பூசம் நட்சத்திரம். இது புனர்பூசம் குருவின் நட்சத்திரம். அதுவாக விபரித்துள்ள அல்லது விரிவாக்கம் செய்வதில் இவர்களுடைய சிறப்பாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய அபாயம் என்பது ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் சரி செய்வதால் காரியங்கள் புரிய கொஞ்சம் தாமதம் ஆகும். சமுதாயத்திலோ அல்லது தனி மனித வாழ்க்கையிலோ இழந்த சமநிலையை கொண்டு வருவது இவர்களுடைய முதன்மை நோக்கமாக இருக்கும். அப்படிப்பட்ட மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் முதல் பாதம் எப்படி இருக்கும் என்றால், ஒரு செயலில் வேகம் இருக்கும். ஒரு விஷயம் சேதமடைந்து விட்டாலோ அல்லது கெட்டு போய்விட்டாலோ அதை சரி செய்ய முதல் ஆளாக களத்தில் இறங்குவார்கள். கெட்டு போனதை அல்லது சீர்கெட்ட ஒன்றை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற துடிப்பு இவர்களது மனதில், உடலில், செயலில் இருக்கும். இதுவே இரண்டாம் பாதமாக இருந்தால் இவர்களது சிந்தனை முழுக்க எப்படி ஒன்றை மீட்டெடுப்பது என்பது பற்றியே இருக்கும். பழைய நிலைக்கு எப்படி கொண்டு வருவது, எங்கே தவறு நடந்தது என்று பொறுமையாக யோசிப்பவர்களாக இருப்பார்கள். இருந்த நம்பிக்கையோ அல்லது பொருளையோ அல்லது உறவையோ திரும்ப பெறுவதற்கான ஒரு திட்டத்தில் இவர்களிடம் இருக்கும். இதே மூன்றாம் பாதமாக இருந்தால் இவர்களது முயற்சி மீண்டும் ஒரு மறுசீரமைப்பை நோக்கி இருக்கும். புத்திசாலித்தனமாக பேசி அல்லது செயல்பட்டு விலகி போன உறவுகளையோ விஷயங்களையோ பொருளையோ மீண்டும் ஒரே நேர்கோட்டிற்கு கொண்டு வர முயற்சிப்பார்கள். விடாமுயற்சியோடு திரும்ப திரும்ப செய்து ஒரு காரியத்தை வெற்றி பெற வைப்பார்கள். இதுவே நான்காம் மாதமாக இருந்தால் இவ்வளவு போராட்டத்திற்கு பிறகு ஒரு முழுமையான மீட்டமைக்கப்பட்ட நிலையான பலனை அனுபவிப்பவர்களாக இருப்பார்கள். சிதறிய குடும்பமோ, சிதறிய பொருளோ, சிதறிய உறவோ, பலான தொழிலோ மீண்டும் உயிர் பெற்று ஒரு அமைதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை அவர்களுக்கு வந்து சேரும். இப்படிப்பட்ட குருவின் நட்சத்திரத்தில் நீங்கள் லக்ன புள்ளியாக இருந்தால் அந்த குரு உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகத்தில் தான் இந்த குணங்கள் மேலோட்டமாக தெரிய வரும். அங்கிருந்து உங்கள் வாழ்க்கை தொடங்கும் பொழுது வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும்.